பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். நீங்கள் பட்டியல் வெளியேற்றம் கொடுப்பது என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் எந்த உலகத்திலே தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் அணியணியாக உங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தார்கள். கடந்த காலங்களிலே வாக்களித்தார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் எத்தனை கொடிமரம் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரனுடைய ஊரில் ஏறியதோ அத்தனை கொடிமரத்தையும் இறக்குகின்ற நிலையை உருவாக்குவர்களை நேர பார்த்தது கிடையாது. அவர் புரட்சியை பார்த்தது கிடையாது. ஆனால் அவருடைய வரலாற்றை பார்த்துதான் நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். நான் இமானுவேல் சேகரனுக்கு அப்புறமாக இந்த கோரிக்கையை மிக தெளிவாக தேவேந்திர மக்களுக்கு எது தேவையில்லை என்று சொல்லி அடிப்படையாக போராடிய ஒரே தலைவர் மாவீரர் பசுமை பாண்டியன் அவர்கள். என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. கோரிக்கையான தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் நீண்டநாள் கோரிக்கையான தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பட்டியல் பிரிவிலிருந்து நீக்க வலியுறுத்தியும் நமது தொப்புள்கொடி உறவான இஸ்லாம் சமூகத்தினுடைய அந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா இஸ்லாமியர்களுடைய உரிமையை பாதிக்கும் விதமாக இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரும் கோரிக்கையாக இருக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்த அந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டியும் இங்கே தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கட்சி நடத்துகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற சமுதாய போராளி இந்த பகுதிகளிலே தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கட்டும், இங்கே இருக்கின்ற மக்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும், தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று பல புரட்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரர் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் விஷ்ணு முருகேசர் பாண்டியன் அவர்களே, இஸ்லாமியர்களும் தேவேந்திரர்களும் தொப்புள் கொடி உறவுகள். இஸ்லாமியர்களுக்கும் தேவேந்திரர்களுக்கும் உள்ள உறவு என்பது சாதாரண உறவு கிடையாது. இஸ்லாமியர்களும் தேவேந்திரர்களும் இணைந்தால் இந்த தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும், அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று சொல்லி முழக்கமிட்டவர்தான் ஐயா பழனி பாபா அவர்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது. அவருடைய உரை அதுதான். மிகப்பெரும் சமூகம் இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தங்களுடைய ஆளுமை அறியாமல் அந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அன்றே முழக்கமிட்டு மறைந்த பழனி பாபா அவர்களுடைய பணியை தற்பொழுது மீண்டும் இஸ்லாமிய தேவேந்திரர்களுக்கான உறவை நான் வலுப்படுத்துவேன் என்று சொல்லி நாம் நம்மளுடைய கூட்டங்களுக்கெல்லாம் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரி பழனி பாபா மாணவி தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சியினுடைய பொருளாளர் அன்பு சகோதரி சாலி பாத்திமா அவர்களை இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை தமிழகம் எங்கும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற மூவேந்தர் மீடியா தினேஷ் அவர்களே, அனுமதி வழங்கிய காவல்துறை அவர்களே, உளவுத்துறை அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்து இருக்கின்ற மருதும் மக்கள் கழகத்தின் சார்பாக நான் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலையை எப்படி பார்க்க முடிகிறது என்று சொன்னால், தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றமும் விகிதாச்சார அடிப்படையிலே இடஒதுக்கீடு வழங்கும் என்ற கோரிக்கைக்கு முழக்கமிட இஸ்லாம் சகோதரர்களும் இஸ்லாம் மக்களுக்கு எதிரான இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று முழக்கமிட தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கட்சியோடு இங்கே இருந்து கொண்டிருக்கின்ற மருத மக்கள் கழகம் போன்ற தேவேந்திர குல வேளாளர் சமுதாய இயக்கமும் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னோம்னால், தேவேந்திர குல வேளாளர்களும் இஸ்லாமியர்களும் அடிப்படையிலே தொப்புள் கூடி உறவு என்பதை இங்கே இருக்கின்ற கோவால்பட்டியிலே நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறார்.
இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை தொடர்ந்து ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கை வீரியமாக முழக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே அதிகமாக எங்களுக்கு சலுகை வேண்டும் என்று சொல்லி போராடி இருக்கிறார்கள். எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி போராடி இருக்கிறார்கள். இங்கே மாற்று பட்டியலை உயர்ந்த பட்டியலில் இருப்பவர்கள் கூட எங்களை எஸ்சியாக மாற்றுங்கள் என்று சொல்லி போராடி இருக்கிறார்கள். ஆனால் இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவிலே எங்களுக்கு பட்டியல் என்றும் அழுக்கு தடை வேண்டாம். இயல்பாகவே நாங்கள் மன்னர் பரம்பரையில் வந்தவர்கள், இந்த மண்ணிலே அந்த தமிழர்கள், நாங்கள் சேர சோழ பாண்டியர் வம்சத்திலே வந்தவர்கள். எங்களை பட்டியல் பிரிவில் இருந்து எஸ்சி என்ற ஸ்டிக்மாவில் இருந்து நீக்குங்கள் என்று சொல்லி ஒரு சமூகம் உலக அளவிலே போராடுகிறது என்று சொன்னோம்னால் அது தேவேந்திர குல சமுதாயத்தை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த கோரிக்கை என்பது சாதாரணமாக இந்த எடுத்த கோரிக்கை அல்ல. நான் இமானுவேல் சேகரன் அவர்களை நேர பார்த்தது கிடையாது, அவர் புரட்சியை பார்த்தது கிடையாது. ஆனால் அவருடைய வரலாற்றை பார்த்துதான் நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். நான் இமானுவேல் சேகரனுக்கு அப்புறமாக இந்த கோரிக்கையை மிக தெளிவாக தேவேந்திர மக்களுக்கு எது தேவை தேவையில்லை என்று சொல்லி அடிப்படையாக போராடிய ஒரே தலைவர் மாவீரர் பசுமணி பாண்டியனார் அவர்கள் எடுத்த கோரிக்கை சாதாரணமாக எடுத்துக்கிற முடியாது. புரட்சியாளர் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் தேசியத்திற்காக, அவர் தேவேந்திர குலவேளாளருக்காக மட்டும் மாவீரர் பசுமணி பாண்டியர் போராடவில்லை. இந்த மண்ணிலே தேவேந்திரனாக பிறந்தார் என்பதற்காக, அவர் தேவேந்திரன் என்று சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கிறார். மாவீரர் பசுமணி பாண்டியன் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக மட்டும் போராடி கிடையாது. அன்றைக்கு பசுமணி பாண்டியனுடன் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு ஒன்றென்றால் பசுமணி பாண்டியன் அவர்கள் குரல் கொடுத்தார். அப்பேற்பட்ட தமிழ் தேசிய போராடினார் மாவீரன் பசுமணி பாண்டியனார் என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். ஆக பசுமணி பாண்டியனார் எடுத்த இந்த கோரிக்கையை நாம் பசுமணி பாண்டியனுடைய போர்படை தளபதியாக நாம் நின்று ஜனநாயக அடிப்படையில் போராடி நாம் பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை வென்றெடுக்க வேண்டும் என்பதை நாம் அனைவருமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் அந்த தியாகிக்கு செய்கின்ற நாம் தியாகம். இந்த நேற்று கோரிக்கை இல்லை. நாங்கள் அடிப்படையில தேவேந்திர குல வேளாண் சமுதாய மக்களுடைய தொழில் என்ன சொல்லுங்க. இந்த நாட்டிலே 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, 5000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சமூகம் உழவு தொழிலை மட்டும் குழந்தைகளாக செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லமானால் அது தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. இதுதான் வரலாறு. அது எப்படி ஒரு நாட்டில் உழவன் கணித்தார், உழவன் அறிஞரான, உழவன் ஆதிக்கிறான், இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். ஆக இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலை. ஒரு நாட்டிலே சோறு போடுபவனை தலித் ஹரிசன் ஆதி திராவிடம் என்று சொல்லி இங்க இருக்கின்ற திராவிடம் அவனுக்கு பெயர் வைக்கிறேன். நான் கேட்கிறேன், யாரால் எங்களுக்கு பெயர் வைப்பது? நாங்கள் தலித்து ஹரிசன் ஆதி திராவிடம் இதை உடைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். நாங்கள் ஒன்று சலுகைகளாக உங்கள்கிட்ட கேட்டு போராடல. எங்களுக்கு சலுகைகள் வேண்டாம், தன்மானம் வேண்டும் என்று சொல்லி தன்மானத்துக்காக போராடுகின்ற ஒரே சமூகம் தேவேந்திர குல வேளாண் சமுதாயம். இதைத்தான் நான் கேட்கிறோம். இடஒதுக்கீடு என்பது கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீடு என்பது யாருக்கும் மறுக்க முடியாது. இடஒதுக்கீடு என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து வைத்து சென்றிருக்கிறார். அதன் அடிப்படையிலே மக்கள் தொகையின் அடிப்படையில் எந்த சமூகமாக இருக்கு, அது தேவேந்திர சமுதாயமாக இருக்கட்டும், தேவர் சமுதாயமாக இருக்கட்டும், நாராயண சமுதாயமாக இருக்கட்டும், எந்த சமுதாயமாக இருக்கட்டும், அது சாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீடு நாங்கள் கேட்கின்றோம். இடஒதுக்கீடு தான் சொல்ல. இங்க இருக்கின்ற திராவிட கூட்டங்கள் இந்த சமுதாய மக்களிடையே தவறான பரப்புரையை பரப்புகிறார்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் பிரிவில் இருந்து நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு சலுகை வந்தால் இந்த சமூகத்திற்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். என் இரவான தேவேந்திர குல வேளாண் சமுதாய மக்களே, இது நம் சரியான தருணம். தேர்தல் வரப்போகிறது. நாம் போராடி வென்றிருக்கின்ற தருணம். ஜனநாயக நாட்டிலே வாக்கு என்பது மிகவும் முக்கியமான ஒரு ஆயுதம். இன்றைக்கு 1 கோடிக்கு மேலாக நாம் மக்கள் தொகையை கொண்டு இந்த சமூகத்தில், இந்த சமுதாயத்திலே பலரும் தமிழ் சமூகமாக கொண்டு இன்று வரை நம்முடைய கோரிக்கைக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோம்னால் நம்மளுடைய வாக்கை நாம் நேர்மையாக நினைக்கவில்லை, நம்மளுடைய மதிப்பு நமக்கு தெரியவில்லை. இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல்
அவர்கள் மட்டும்தான் எங்களுடைய வாக்கு என்று நீங்கள் முழக்க முடிவீர்களோ அன்றுதான் நம்முடைய கோரிக்கை வென்றெடுக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் இனமான தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துடைய உறவுகளே, கடந்த காலங்களில் என்ன நடந்தது? பாரதிய ஜனதா கட்சி நமக்கு உத்தரவாதம் கொடுத்தார்கள். என்ன உத்தரவாதம் கொடுத்தார்கள் என்று சொன்னோம்னால், நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலிருந்து நீக்குவோம் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கே இருக்கின்ற பாரத பிரதமர் மோடியாக இருக்கட்டும், அப்பொழுது தேசிய தலைவராக இருந்த இப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷாவாக இருக்கட்டும், என்ன சொன்னார்கள் என்று சொன்னதனால் நான் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலிருந்து நீக்குவோம் என்று சொன்னார்களை செய்தார்களா? கடந்த 10 ஆண்டுகளில் ஞான பலனுக்கு ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இந்திய திருநாட்டை ஆட்சி செய்தது. அவர்களினால் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ய முடிந்தது. நீட் தேர்வை கொண்டு வர முடிந்தது. இப்படி பல சட்ட திருத்தங்கள். இந்த சட்டங்கள் எல்லாம் சாதாரண விஷயம் அல்ல, அனைவரும் எதிர்த்த சட்டங்கள். அது நீட் தேர்வுக்கு ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்த்தது. அதை அவர்களால் கொண்டு வர முடிந்தது. இப்ப வக்பு சட்ட திருத்தம் யாரு கேட்டார்களா? எந்த இஸ்லாமியர்களும் வக்பு சட்ட திருத்தத்தை நீங்கள் திருத்தம் பண்ணுங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க சொல்லி யாரும் கேட்டார்களா? எதையுமே கேட்காமல் மக்களுக்கு எதிராக இருக்கின்ற சட்ட திருத்தத்தை செய்ய முடிந்த பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளாக முடக்கமிட்டுக் கொண்டிருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் என்று மட்டும் ஏன் செய்ய மறுக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். நீங்கள் பட்டியல் வெளியேற்றம் கொடுப்பது என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகத்திலே தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் அணியணியாக உங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தார்கள். கடந்த காலங்களிலே வாக்களித்தார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் எத்தனை கொடிமரம் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரனுடைய ஊரில் ஏறியதோ அத்தனை கொடிமரத்தையும் இறக்குகின்ற நிலையை உருவாக்குகின்ற வரலாற்றை படைப்பது. நாங்கள் யாருக்கும் சான்றா போடுற சமூகம் கிடையாது. எங்களுடைய கோரிக்கையை பற்றி பேசினால் நாங்கள் புகழ்வோம், உங்களுக்கு வரவேற்பு கொடுப்போம், அதே நேரத்தில் உங்களை ஆதரிப்போம், ஆட்சி அதிகாரங்களிலே அமர வைப்போம். ஆனால் எங்களுக்கு எதிராக நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னமானால் இந்த மண்ணில், இந்த தமிழ்நாட்டிலே மண்ணை கூட இருக்க முடியாது என்ற ஒரு வரலாற்றை உருவாக்குவோம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் என்பதை நாங்கள் பதிவு செய்வோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த திராவிட மாடல் அரசு என்று சொல்கிறார்கள். என்ன திராவிட மாடல் அரசு? தமிழ்நாட்டிலே எங்கு போனாலும் கனிம வள கொள்ளை, எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு முதலெல்லாம் சாராயம் கடைகள் தான் நிற்கும். இன்றைக்கு வீடுகளிலே தெரு தெருவாக இருக்கின்ற நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கு அப்பாவி மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த திராவிட மாடலுடைய அரசு. அதோடு மட்டுமல்ல, அது கொடியங்குட கலவரமாக இருக்கட்டும், போலி மீனாட்சிபுர கலவரமாக இருக்கட்டும், மாவீரன் பசுதி பாண்டியனுடைய மரணமாக இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து பல படுகொலைகளும் பல செயல்களும் இங்க இருக்கின்ற திராவிட ஆட்சியில் தான் இங்கே நடந்திருக்கிறது. இந்த திராவிட அரசு மாடல் அரசு சொல்வதனால் இந்த மக்களை ஏமாற்றுவது. நான் கேட்கின்றேன், இங்க திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக என்ன செய்தார்கள்? 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கின்ற இஸ்லாமியர்களை விடுவிப்போம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? நான் கேட்கிறேன். இஸ்லாம் சிறைவாசிகளை விடுவிப்போம் என்றுதானே சொன்னார்கள். அதைத்தானே இவர்கள் முழக்கமிட்டார்கள். ஆக தொடர்ந்து நாங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாக்கின்றோம், சிறுபான்மையினருக்கு துணை நிற்கிறோம் என்று சொல்லி இங்க இருக்கின்ற திராவிட அரசு தொடர்ந்து இங்க இருக்கின்ற சிறுபான்மையினரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். தேர்தல் காலங்களிலே இவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லி அப்பாவி மக்களிடம் வாக்குகளை பெற்றுவிட்டு அது முடிந்தெழுமே இந்த மக்களை கண்டுகொள்ளவில்லை. இதுதான் இயமான இஸ்லாம் சமுதாய உறவுகளை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பாதுகாப்பது உங்களுடைய சமூக இயக்கங்கள் மட்டும்தான். இதுதான் உண்மையான விஷயம். நீங்க திமுக கூட்டணியில ஒரு சில இயக்கங்களுக்காக பின்பு செல்வது உங்களுக்கு நீங்களே புரிந்து கொள்வதற்கு சமம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது. அதுதான் உண்மை. ஆக இனமான உறவுகளே, இன்றைக்கு மும்மொழி கொள்கை, இன்றைக்கு இருக்கின்ற அரசு மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதற்கான பெரிய முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் இதுவரை எந்த கொள்கையை வைத்திருக்கின்றோம்? 20 கொள்கை. ஒரு நாட்டிலே அந்தந்த மாநிலத்திலே தாய்மொழி, இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னோம்னால் நம்முடைய தாய்மொழி என்பது தமிழ். தமிழ் என்பது சாதாரண மொழி கிடையாது. இன்றைக்கு மிகப்பெரிய பழமை வாய்ந்த மொழி. தமிழ் மொழியினுடைய உதவி இல்லாமல் எந்த மொழியும் நீங்காது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மொழியை கொண்ட ஒரு இனம் தான் தமிழினம். ஆக நம்மளுடைய ஒரு தாய்மொழி தமிழ். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்திய மொழியாக
இந்தியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி திணிக்கிறார்கள். ஆக இந்த திணிப்பை நாம் தொடர்ந்து எதிர்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப நேரம் கருதி தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பட்டியலிருந்து விடுவிக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லி விட எழுவான் வீர தேவேந்திரன் வீழ்ந்து விட மாட்டான், வெற்றியை உறுதி செய்யும் வரை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நேரம் கருதி விடைபெறுகிறேன். தோழர்களே, வணக்கம்.